Good morning, guys. This is day 13, December 13, 2025. காலைல 10:20 தான் எழுந்திரிச்சேன். இப்போ மணி 10:35. நேற்றும் தூக்கம் வரல. நான் ஒன்றும் வேணுக்குனே தூங்காமல் இருந்து லேட்டாக எழுந்திரிக்கல. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நான் இது என்னோடய செகண்ட் டே விளாகில் பார்த்துருந்தீங்கனாலே நான் சொல்லியிருப்பேன். எனக்கு இந்த 2-3 வருஷமாகவே இந்த பிரச்சனை இருக்குது. நான் என்றைக்கு நல்லா தூங்கி சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு தூக்கமே வராது. அப்போல்லாம் இல்லை, ஜென்ரலாகவே எனக்கு சீக்கிரம் தூக்கமே வராது. அதே கதை தான் நேற்று இல்லை, லாஸ்ட்டு ஒரு 10 நாளாக அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ எந்திரிச்ச உடனே இப்போ மார்னிங் ரொட்டீன்லாம் முடிக்கணும். இன்னும் பல் விளக்கல. ஸோ ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு சிக்கன் வாங்கிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வீடியோ எடிட்டிங்கில் உட்காரணும். எடிட்டிங்கு கிளைண்ட் ஒர்க்கில் உட்காரணும். இது 2 வேலையும் முடித்ததுக்கப்புறம் ஜிம்முக்கு தான் நேராக. ஸோ இன்றைக்கி அதுக்கப்புறம் முக்கியமாக இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு பிளான் வச்சுருக்கேன். நேற்று சைக்கிளிங் போகல, அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்ன பிளான்னு நான் சொல்ல மாட்டேன்னு, இப்பயும் சொல்ல மாட்டேன். பட் அதுக்கான வேலை இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்து பார்க்கணும். இன்றைக்கி கொஞ்சம் டைட்டாக தான் போகும் ஷெடியூல். ஸோ கைஸ், இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் வீடியோ முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் வீடியோ லென்த்தே பார்த்தீங்கன்னா வெறும் 25 to 27 செகண்ட் தான் இருக்கும். எப்பயும் 1.5 நிமிஷத்துக்கிட்ட இழுப்பேன். இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். அதுவும் ரொட்டீன் பற்றிலாம் பெருசாக பேசலை இன்ஸ்டாகிராமில். எனக்கு என்ன தோணுச்சோ அப்படியே பேசி போட்டேன். எனக்கு இதுக்கப்புறம் விலாகு பர்ஃபெக்டாக இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் ஃபாலோவர்ஸ் வரும், இப்படி இருந்தால் ஹூக்கு கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. எனக்கு இன்றைக்கி என்ன தோணுதோ, இன்றைக்கி என்ன மைண்டில் ஓடுதோ அதை போட்டுட்டேன். அட்லீஸ்ட் வீடியோ போகலன்னா எனக்கு தோணுனதையாவது பண்ணேன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அதனால் அதை பண்ணிட்டேன். இப்போ வீடியோ ரெண்டர் ஆகிட்டுருக்கு யூடியூப்க்கு. அதை முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 1 hour கழித்து ஜிம்முக்கு கிளம்புறதான். மணி இப்போ 4:40 ஆச்சு. ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஒர்க் அவுட்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு 5:30 ஆயிரும். 5:30 to 6:30 1 hourல முடிஞ்சிடும் எனக்கு. ஏன்னா ஷோல்டர் ஒர்க் அவுட் தானே. ஸோ 1 hourல சீக்கிரம் முடிச்சிடுவேன். 6:30க்கு கிளம்பி மற்ற வேலை சாப்பிட்ணும். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கேன்னு, சண்டே ஒரு பிளான் இருக்குன்னு. அந்த பிளான் அதுக்கான ஐட்டம்ஸ்லாம் ஒரு சில ஐட்டம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க நான் என்ன பண்ண போகிறேன்னு. ஸோ ஜிம்முக்கு கிளம்புறேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பார்ப்போம். Try to play, but you're never gonna beat me. Look the other way, what I'm doing ain't easy. Bloody hands stained from the people who deceive me. Muddy hands break through the chains, go free me. Looking for change, looking for pain. Pulling a mob, pushing a train. I'll never stop, stick to a lane. Pick up the pieces and go rearrange. I'll be the best above all the rest, put me to the test. Expect nothing less, your checkers, I'm chess. What's happening next? He got the venom, a tangible weapon. No coming in second, this life is a lesson. He got a new engine from pain, that's a blessing. New focus, no guessing, just bold and obsession. All in his possession, you got their attention. I'll leave an impression and take your redemption. Just kill, no discretion, your mind is a weapon. 11-11, it's time for progression. You could try to play, but you're never gonna beat me. Look the other way, what I'm doing ain't easy. Bloody hands stained from the people who deceive me. Muddy hands break through the chains, go free me. People like sheep move feet, hurt it easy. You don't wanna be fast asleep on the scheming. Better stand tall, ready for a fight, believe me. When they try the chains, you can say no, free me. So he's been looking for somebody who could save him, instead of searching inside for what they gave him. A strong will, strong mind causes mayhem. We could change the world, change times, rearrange them. Staying on pace, running the race. Life is a chase, I don't want a place, I wanna be first. Work till it hurts, dehydrated thirst till I'm in a hearse. High ambitions and the right mind can take you so far. It's like you lived a few lifetimes. Take off, I'ma break off from the weak minds. They can stay soft. You can change lives, you create thoughts, never waste time. You got one shot, you got one life, better pop off. What do you like? Make a dream job. No 9-5, no mean boss, just my life and free thoughts. You could try to play, but you're never gonna beat me. Look the other way, what I'm doing ain't easy. Bloody hands stained from the people who deceive me. Muddy hands break through the chains, go free me. People like sheep move feet, hurt it easy. You don't wanna be fast asleep on the scheming. Better stand tall, ready for a fight, believe me. When they try the chains, you can say no, free me. ஒர்க் அவுட் முடிஞ்சு
ஸோ திஸ் இஸ் மை போஸ்ட் ஒர்க் மீல். சிக்கன் அப்போவே குக் பண்ணிட்டேன். ஸோ சிக்கனும் தயிர் சாதம். என்ன இவ்வளோ ரைஸ் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நான் தான் சொன்னேன்ல நாளைக்கு ஒரு பிளான் இருக்குன்னு. ஸோ அதுக்கு முன்னாடியே இப்போவே கொஞ்சம் ஹை கேலரி எடுத்துக்கணும், ஹை கார்பு ஹை கேலரி எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் இப்போ முடிஞ்ச அளவுக்கு நிறையா சாப்பிட்டுட்ருக்கேன் நைட்லேருந்து. நாளைக்கு பேசிக்கலி ஞாயிற்றுக்கிழமை சொல்லவே தேவையில்ல, ரெஸ்ட்ரிக்ட் இல்லாமல் தான் சாப்பிடுவேன். நாளைக்கு இந்த பிளான் வேறு இருக்கனால அன்ரெஸ்ட்ரிக்டடாக எவ்வளோ நாளும் சாப்பிட்லான்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் நாளைக்கு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைக்கு போக வேண்டியது இருக்குது. சொன்ன மாதிரி கடைக்கு போயிட்டு வந்துட்டு இன்றைக்கான வீடியோ இன்றைக்கே எடிட் பண்ணோம். அதான் தலைவலியே. இப்போ சாப்பிட்டுக்கிட்டே நாளைக்கு எப்படி இருந்தாலும் வீட்டில் இருக்க போகிறதில்ல, அதனால் சாப்பிட்டுக்கிட்டே சீரீஸ் பார்க்கலான் இருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 சீரீஸ் பார்த்துட்ருக்கேன் ஆன்கோயிங்கில். வெல்கம் டு டெரின்னு ஒரு சீரீஸ், இந்த பென்னிவைஸ் ஹாரர் சீரீஸ் ஒன்று. அது போக ப்ளூரிபஸ்ன்னு ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கேன், நம்ம தலைவன் பிரேக்கிங் பேட் டேரக்டரோட சீரீஸு. ஸோ ஆல்ரெடி பிரேக்கிங் பேட் எனக்கு ஒரு ஆல் டைம் ஃபேவரட் சீரீஸாக, ஸோ அதே மாதிரி ப்ளூரிபஸும் பார்ப்போன்னு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கேன். ஓரளவு நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போகுது. ஸோ மாற்றி இதை பார்த்துட்ருக்கனால ஆல்ரெடி 2 எபிசோடு, 2லேயுமே 2 எபிசோடு பெண்டிங் வச்சிட்டேன் இந்த சீரீஸ்ன்ற மாதிரி. இந்த vlog ஆரம்பித்ததுலேருந்து இப்போ என்ன பார்க்குறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். சரி, வெல்கம் டு டெரியே பார்ப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து உட்காந்துருக்கேன். பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு வந்துட்டு பேசுகிறேன். வாட் த ஃபக், இப்போ தான் இந்த 7th எபிசோட் பார்த்துட்டு இருந்தேன். நான் டு பி ஆனஸ்ட் இந்த லாஸ்ட்டு 5 to 6 எபிசோடு எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகல. ஆனால் இந்த 7th எபிசோடு இருக்கே, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபயருப்பா, லிட்ரலி ஃபயர் தான் ஸ்க்ரீன் ஃபுல்லாக. ஓகே, இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்குது. அந்த ஒரு எபிசோடில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இதுக்கப்புறம் அடுத்த சீசன் வரைக்கும் வேறு வெயிட் பண்ணணும். சம்மந்தம்லாம் மூவி ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன் பாரு. சரி ஓகே, இது யாராவது பார்க்கணும்னு வச்சிங்கன்னா பாருங்கள். இட்ஸ் ரியலி சீரீஸ் ரிவ்யூலாம் கொடுத்துட்ருக்கேன். சரி ஓகே, அப்படி தான் அந்த படம் சீரீஸ்லாம் பார்த்துட்டா கொஞ்சம் ஹைப் ஆயிடுவேன், ஜாலியாகிடுவேன். இப்போ கடைக்கு போகிறேன், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ கடைக்கு போயிட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதான். ஸோ நைட்டு பேசுகிறேன் தூங்குறதுக்கு முன்னாடி. கிளம்பிட்டேன் திங்ஸ்லாம் வாங்கலான்னு. அப்புறம் என்னன்னு போய் பார்த்தா கடை மூடி இருக்கு. ஸோ வேறு அது வாங்கலை. அது சீட்டு கவர் தான், வேறு ஒன்றும் இல்லை. சைக்கிள் சீட்டு கவர் ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன். டெக்காத்லான் 9 மணிக்கெலாம் மூடி வாங்கலாமே. சீரீஸ் பார்த்துட்டு சொகுசாக 8:30 டைமுக்கு வரைக்கும் உட்காந்துட்டேன் வீட்டில். இப்போ சைக்கிள் சீட் கவர் இல்லாமலே நாளைக்கு சைக்கிளில் ட்ராவல் பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் இவ்வளோ சீன் போட்டுட்ருக்கேன். ஸோ அதையும் சொல்லிட்டேன் ஃபோனில். ஸோ அது எங்கே போகிறேன் என்னதெல்லாம் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். நாளைக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நைட்டு இப்போ மணி 12 ஆச்சு. இன்னும் 2 வீடியோ எடிட் பண்ணணும், இன்ஸ்டாகிராமுக்கும் யூடியூபுக்கும். நீங்கள் நைட்டுக்குள்ளே எடிட் பண்ணி முடித்தா தான் நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக மற்ற வேலையெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதனால் வேறு வழியே இல்லை, யூடியூப்க்கு இன்ஸ்டாகிராமுக்கும் இப்போவே எடிட் பண்ணி ஷெடியூல் பண்ணி வச்சிடணும். அது முடிச்சுட்டு அப்படியே தூங்குறது தான். அதனால் Day 13 have successfully completed. இன்னும் 18 days to go.